அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. எனக்கு ஒரு கர்வம், நான் 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், 10 பேர் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கர்வம் எனக்கு உண்டு. ஆனால் இந்த கர்வம் எப்படிப்பட்டது? நிலையானதுன்னா இல்லை. கொளுத்திட்ட கவுரை கொளுத்திட்டா கவுரு அடையாளம் இருக்கும், ஆனால் உண்மையான கவுரு இருக்காது. இல்லை, என்னுடைய கௌரவமாகப்பட்டது கொளுத்திட்ட கவுரு மாதிரி என்னுடைய கௌரவம், சொல்லணுன்ற கௌரவம், ஆனால் நிலையானது இல்லை. அதனால் மகான்களுடைய கௌரவமெல்லாம் மற்றவனுக்கு சொல்லணும், மற்றவன் தெரிஞ்சுக்கணும், மற்றவன் நல்ல வழியில் போகணுன்ற அந்த கர்வம். ஆனால் அந்த கர்வத்தால் யாருக்கும் தீமை வராது, எரிஞ்ச கயிறு மாதிரி அது. ஆனால் சராசரி மனிதனுடைய கர்வம் வந்து அடுத்த வாழ்க்கையை கெடுத்துரும். இதான் வித்தியாசம். அதனால் ஒவ்வொரு மகான் உள்ளத்திலையும் ஒரு கர்வம் உண்டு. எல்லா மகானுக்கும் உண்டு, சித்தர்களுக்கே உண்டு. அந்த கர்வம் எதுக்காக வச்சாங்க? மற்றவனுக்கு சொல்லணும், மற்றவன் அந்த வழியில் போகணுன்ற கர்வம். ஆனால் அவன் போகிறானா போலியோ அது இருக்கும். ஆனால் அதனால் மனிதருக்கு அழிவு கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு வர கர்வத்தால் மனிதனுக்கு அழிவு. அந்த கர்வம் வரக்கூடாது. அதனால் அப்படிப்பட்ட கர்வம் நல்ல கர்வம். இந்து மதத்தில் கடவுளை பற்றி ஏற்கனவே ஒரு பகவத்கீதை இருக்குது. அந்த பகவத்கீதையை ஒட்டி ராஜாஜி ஒரு பகவத்கீதை எழுதினார் இல்லையா? இது மாதிரி பல படிப்பாளிகள் அவங்களுடைய கற்பனைகளை சேர்த்து இணைச்சி எழுதினாங்க. அதே மாதிரி சிவபுராணம் ஒன்று இருக்குது. அந்த சிவபுராணத்தை பல பேர் பல விதமாக எழுதினாங்க. ஒரு குரான் அது மாதிரி எழுத சொல்லி பார்க்கலாம், ஒரு பைபிள் எழுத சொல்லி பார்க்கலாம். அவங்க அந்த பூமியில் இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, மத போதனை அப்படின்றது இந்து மதத்தில் கிடையாது, போதனையே கிடையாது. ஆமாம், இந்து மதத்துக்குன்னு ஒரு குருமாரே கிடையாது. அப்போது மற்ற மதங்களில் வந்து மத போதனைகள் இருக்குது. ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி மதத்தை பற்றி அவங்க உலகம் ஃபுல்லாக வளர்க்குறாங்க. அது கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாக இருக்கட்டும். ரெண்டாவது ஆளுங்களை இணைக்கிறாங்க. இந்து மதத்தில் யாரையாவது எங்கேயாவது இணைச்சி பார்த்துக்கிறியா நீ? இணைக்கிறதா இருந்தால் அவங்கள எந்த ஜாதியில் சேர்க்கறதுன்ற பிரச்சனை வந்து. அப்போது இந்துக்களுடைய நிலை என்ன அப்படின்னா, கிறிஸ்துவன் இது கடவுள்னு சொன்னாலும் அதை கையெழுத்து கும்பிடுவான். முஸ்லீம் இது அல்லாஹ் கடவுள்னு சொன்னாலும் இவன் கும்பிடுவான். ஆனால் இந்துக்கள் சொன்னால் கிறிஸ்துவனோ முஸ்லீமோ கும்பிட மாட்டான். ஏன்னா கடவுள்ன்றதை அவங்க ஒரு வட்டத்துக்குள்ளே வைக்கிறாங்க. இந்து மதத்தில் கடவுள்ன்றது உலக அளவில் வைக்கிறாங்க. அப்போது கடவுளை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. எந்த மதத்துக்கும் கட்டுப்படாதது கடவுள், எந்த ஜாதிக்கும் கட்டுப்படாதது கடவுள். இப்போ நாம் இங்கே பேசுகிறோம், இது கடவுளுக்கு போகுமோன்னா போகாது, மனுஷனுக்கு தான் போகும். அதே மாதிரி கடவுளை திட்டுறோம், இதுவாவது கடவுளுக்கு போகுமோன்னா அதுவும் போகாது, அதுவும் மனுஷனுக்கு தான் போகும். அப்போது கடவுளை திட்டினாலும் வாழ்த்தினாலும் ரெண்டும் மனுஷன் பண்ணுற செயல்கள் உலகத்தோடு சரி. ஆனால் மகான்கள் வழிபட்டது மட்டும்தான் கடவுளுக்கு போய் சேரும் இல்லையா? இதனால்தான் சிவவாய்க்கர் சொன்னார், இந்த வானத்தை வந்து ஒரு அம்பு அடித்து இது அசங்கன்னா அசங்க மாட்டா. கடலை போய் ஒரு கலக்குனா அது கலங்க மாட்டா. இல்லை, முடியுமா? அது முடியாது. கடவுள் அப்படிப்பட்டதுறான்றார். இவன் நீ மனுஷன் திட்டுறதுனாலையோ இல்லை நீ வாழ்த்ததுனாலே இது கடவுளை போய் சேராதுறான்றார். அதனால் சொல்கிறாரு, அந்தரத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகிகள் எடுத்துரைக்க வேணுமேன்றார். இதை நல்ல யோகி வந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்க எல்லாரும் ஆளாளுக்கு உண்மையை. ஏன்னா அந்த மக்களுக்கு எது உண்மைன்னு தெரியாத மதத்தில் விழுந்து இவன் ஒரு கட்டுக்குள்ளே வாழ்ந்துன்னுக்கிறான். கடவுளை பற்றி இன்பமற்ற யோகிகள் எடுத்து சொல்லுங்க
இதெல்லாம் நீ பேசுறதோ நீ திட்டுறதோ கடவுள் இல்லைனாலும் கடவுளுக்கு போகிறதில்ல, கடவுள் இருக்குதுனால கடவுளுக்கு போகிறதில்ல. ஏன்னா கடவுளுக்கும் இந்த உடலுக்கும் சம்பந்தம் இல்லை, கடவுளுக்கும் ஆன்மாவுக்கும் தான் சம்பந்தம். அப்படிப்பட்ட ஆன்மாவோட அறிஞ்ச மகான்கள் பேசுறதும் மகான்கள் பாடுறதும் மகான்கள் சொல்றதும் தான் கடவுளை போய் சேரும். மனுஷன் சொல்றது இன்னைக்கு போறது நாளைக்கு சாக போற மனுஷன் சொல்றது கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால சொல்றாரு, அந்தரத்தை அம்பு கொண்டு அசங்கு என்ற ஒரு அம்பாச்சு ஒரு அந்தரம் ஆடு வானம் ஆடுமா? ஆடாதாடா, பைத்தியகாரத்தனமா இருக்கிறீங்களேடா நீங்க. நான் அந்தரத்தை அசைக்கிடுவேன் நீ போட்டு கம்பமற்ற பார்க்கடல். அது எதுலையாவது நிற்குது? அது எதுமையிலையாவது நின்னுங்குது? அது கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ? இன்பமற்ற யோகிகள் எடுத்துரைக்க வேணும் என்றார். கடவுள், நான் கடவுள், என்கிட்ட கடவுள் பேசினாரு, எனக்குள்ளே வந்துட்டாரு, வெளியே போயிட்டாரு, என்ன கேட்டா நிறைய பேர் இப்போ அப்படி சொல்லிங்கிறாங்க. அவர் வந்து இறங்கிட்டாரு, அவர் அவங்களுக்கெல்லாம் வேறு இடம் கிடையாதா? அந்த மாதிரி கடவுள்ன்றது ஒரு கட்டுக்குள்ள அடங்கின பொருள் இல்லை. அது அதை கட்டுக்குள்ள அடக்கவும் முடியாத பொருள். அது அப்படிப்பட்ட பொருளை நீ போய் சேரணும். சேரணும்னா உனக்கு பரந்த மனம் வேணும், ஒடுங்கிய மனம், குறுகிய மனம் இருக்கக்கூடாது. இருந்தால் அதை போய் அடைய முடியாது. ஆனால் மத போதனைன்றது ஒரு கட்சி மாதிரி, கடவுள் போதனைன்றது உலக அளவு. அது அதனால் இதை யாரும் பண்ண முடியாது. அதை மதத்தை வளர்த்துக்கணும் போகலாம், கடவுளுடைய வழிபாட்டை வளர்க்க முடியாது. இதை தான் திருமூலர் சொன்னார். யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும், வேறறியாமல் விளம்புகின்றன. 3000 வருஷமா அது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு தேடுற கிடைக்கலடா எனக்கு. நேற்று பிறந்து இன்னைக்கு சாக போகிற கடவுளை பற்றி போடான்றாரு. இவன் ஒரு மனுஷன் ஒரு கற்பனையில் கடவுளை ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே வச்சுக்கணும். கடவுள் ஒரு கட்டுப்பாட்டிலையோ ஒரு எல்லைக்குள்ளேயோ நிற்கிற பொருள் இல்லை. அது எங்கே உலகம் தோன்றுச்சு, எங்கே முடிய போகுதுன்னு யாராலையாவது இது வரைக்கும் சொன்னானா? எந்த விஞ்ஞானமாவது சொல்லவே முடியாது. இப்போ ராக்கெட்லாம் விட்றாங்கல்ல, விடும்போது இது நேராக போகும், இப்படி அப்புறமா இப்படி தான் போகும் இல்லை? நேராக போனால் எங்கே போகிறது? காலி தான் போகணும். இது இப்படி போனால் தான் கிரகங்களை கடந்து போகிறது. இதெல்லாம் புரியணும். பூமியை தாண்டி சந்திரன், சந்திரனை தாண்டி இப்படி தான் இருக்குதே தவிர இதில் மேலே எதுவுமே இல்லை, வெறும் வெட்ட வெளி தான். இந்த வெட்ட வெளி தான் சிவம் இருக்கிற இடம், அந்த வெட்ட வெளி தான் கடவுள் இருக்கிறார். எல்லோருக்கும் ஆத்மானக்குங்க. ஆத்மானங்க. என்ன ஒரு அனுபவங்களை சொல்லுங்க சார். என்னோட கேள்வி வந்து என்னென்னா, எனக்கு 10 வயசுலேயே ஒரு கேள்விங்க. ஐயாவுக்கு எப்படி ஏதாச்சும், எனக்கு அப்பா அம்மா கிடையாதுங்க. நான் சின்ன வயசில் ஒரு கோயிலில் படுத்திருக்கேன். அப்போ வந்து எனக்குள்ளேயே ஒரு கேள்வி, மனுஷனுக்கு அழிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் நான் பல இதில் போய் கோயிலாக சுற்றிட்டு இருந்திருக்கேன், கோயிலாக இது பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அப்போல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் ஐயா கிட்ட வந்து பார்த்த அந்த பார்வையிலேயே எல்லாம் சுற்றி போன இதுலேயே நான் சொன்னேங்க, சுற்றி அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பாடம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மனுஷனுக்கு அழிவு இல்லைங்கிறது. அந்த ஒரு தன்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேங்க இந்த பாடத்து மூலியமா. 2வது வந்தீங்க, அந்த பாடம் வாங்கினதுக்கப்புறம் நான் பாடம் பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஐயா சமாதி ஆனதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமைனா ஐயாவோட ஐயாட்ட போய் பாட்டு, நான் மட்டும் தான் நைட்டில் வண்டியில் வந்துட்டுருப்பேங்க. வந்துட்டு இருக்கப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நான் அம்பத்தூரில் இருக்கேங்க. அப்போ செக்போர்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தான் எனக்கு நினைவு தெரியுங்க. வண்டி ஓட்டிட்டு இருக்க நினைவு தெரியும். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு போறதுக்கு 4 கிலோமீட்டர் ஆகும். நான் எப்படி ஓட்டனே தெரியாது. கரெக்டாக செக்போர்டு ஹாஸ்பிட்டல் கிட்ட வரைக்கும் தான், நம்ம ஆசிரமத்துல இருந்து வந்து செக்போர்டு ஹாஸ்பிட்டல் கிட்ட வரைக்கும் தான் எனக்கு நினைவு தெரியுங்க. எங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் 4 கிலோமீட்டர் ஆகும் போறதுக்கு. அதுக்கப்புறம் நான் எப்படி ஓட்டிட்டு போறேன்னு எனக்கு தெரியாதுங்கய்யா. எங்க வீட்டு டர்னு திரும்புற இடத்துல ஐயா இறங்கி போறாரு என் கூட இருந்து. ஐயா சொன்னது என்னன்னா, நான் வந்து என்ன நம்புறவங்களுக்கு நான் கூடவே எப்பவுமே இருப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் என் கூட இருக்காருங்கய்யா. அது என்னால உணர முடியுது. அது வந்து என்ன சொல்றதுங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்றாரு பாடத்துல. அது அனுபவிச்சா மட்டும்தாங்கய்யா புரியும். அது அந்த அனுபவம் வந்து எனக்கு வாய் வரமாட்டேங்குது. அது
ஆத்மானக்கு ஆத்மானம் சாமி, ஆத்மானம் சாமி. ரொம்ப சந்தோஷம்.